விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 3ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் 19ஆம் நாளுக்கான பலன்கள். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. ஜூலை முதல் வாரம் முடியும் பொழுது பிரத்யேகமான தரமான ஜோதிட தகவல்கள், ஜோதிட நிகழ்வுகள், ஜோதிடத்தினுடைய வரலாறுகள், ஜோதிடத்தினுடைய கூற்றுகள் உங்களை தேடி உங்கள் வரவேற்பறையில், உங்கள் உள்ளம் கைகளில், உங்களது அழகிய கண்களுக்கு விருந்தாக எனது படைப்புகள் வரப்போகிறது. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் யூசர்ஸ் 2 பேத்துக்குமே இது அவைலபிளாக இருக்கும் ரொம்ப சீக்கிரத்தில். இன்னைக்கு சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் காலை 11:56 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் அவிட்ட நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். திருதியை திதி காலை 11:31 வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறமேல் சதுர்த்தி திதி. இன்று சங்கடகர சதுர்த்தி. மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 5:15 முதல் 6 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. காலை 7:30 9 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. இப்படி சந்திரன் திருவோணம் அவிட்டம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே. பூசம் புனர்பூசம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கே. எங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். நம்ம அன்புக்குரிய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய நேயர்கள் புனர்பூசம் பூசம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கும் பரிகாரம் சாய்பாபாவை வச்சா, ஆமாம் சாயி சரணம் பாபா சரணம்னு இந்த சரணம்ங்கிற வார்த்தையை அவருடைய பெயரை சொல்லி 3 தடவை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பது இந்த சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய தீர்வாக இருக்கும். அந்த வேலை அதாங்க. போகும் வழியில் சாய்பாபா வண்டியை பார்த்தாலோ, விக்கிரகத்தை பார்த்தாலோ, ஃபோட்டோவை பார்த்தாலோ ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அவருடைய மடங்கள் இருந்தது, அவருடைய இடம் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு 3 முறை பிரதர்ஷனம் செய்துட்டு அதற்கப்புறம் நாளை ஆரம்பிப்பது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு கொடுத்துரும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இதை செய்யலாம். சார் இல்லை சார் அந்த வேலை எதுவும் இல்லை சார்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்கள் கூட அவருடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், அவருடைய சரிதம் ஏதாவது ஒரு போர்ஷன் இருந்ததுன்னா அதை காதுகளால் கேட்கறதும், என்ன உச்சரிப்பு, என்ன வார்த்தை, அது சாயி சரணம் பாபா சரணம், இதை 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாளை ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்படி சார் இன்னைக்கு சாய்பாபா தர மெசேஜா? ஆமாம், இப்படி தானே நீங்கள்லாம் ஜோசியம் சொல்கிறாங்க. முருகன் தரும் மெசேஜ் இன்னைக்கு சாய்பாபா தரப்போகிற மெசேஜ். இப்படி சந்திரன் திருவோணம் அவிட்டம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், அதை கேட்கறதுக்கு தானே காத்திருக்கேன். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். உங்கள் தில்லு, உங்கள் துட்டு, உங்கள் துணிச்சல் சத்தியமாக சொல்கிறேன் மற்ற ராசி நேயர்களுக்கு வரவே வராது. அநியாயத்தை கண்டா பொங்குறதும், அதர்மத்தை கண்டா தட்டி கேட்குறதும், மூஞ்சிக்கு நேராக பேசுங்க, எதுக்கு மறைச்சு பேசுகிறீங்க, எதுக்கு மறைச்சு சொல்கிறீங்க, இந்த மறைமுக பேச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறதும், எல்லா பொறுப்பையும் முதுகில் சுமக்கிறதும், குடும்ப உறவுகளை நெஞ்சில் சுமக்கிறேங்கிற வார்த்தை இன்றைக்கி மேஷராசி நேயர்களுக்கு இருக்கும். மாலை நேரத்தில் பாருங்கள், ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு, ஒரு ஆங்ஸைட்டி. ஆமாங்க, கண்ணை மூடி இருக்கேன் ஆனால் தூக்கம் வரல அப்படின்னு பாச போராட்டம், உறவுகளின் உரிமை போராட்டம். இன்றைக்கி மனசுக்குள்ளே மேஷராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய மகாபாரத யுத்தமே நடக்கும்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும், ஐயா என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல, மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல நான் பேச மாட்டேன், அந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன், நான் ஒதுங்கி வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படி. நமக்கு எப்பவும் கோயிலில் விஐபி என்ட்ரி தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ நேரம் நம்மளை நிற்க வைக்கிறாங்க. பூஜை,
புனஸ்காரம், தெய்வ வழிபாடு, இதில் ஏதாவது ஒன்று ஸ்கிப் செய்கிற மாதிரி ஒரு தருணம் வரும். நமக்கு வேற வெள்ளிக்கிழமைனா ஊதுபத்தி ஏற்றலை, அந்த சாம்பிராணி ஸ்மோக் எஃபெக்டை பார்க்கலன்னா திருப்தியாக இருக்காது. நான் ஒரு ஆளாகவே எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு ஒன் மேன் ஷோ, ஒன் உமன் ஷோ, பெண் ராசி நேயர்களுக்கும் பலன் இருக்கணும்ல. ஒன் மேன் ஷோ, ஒன் உமன் ஷோ, ஒன் மேன் ஆர்மின்னு சொன்னால் ஒரே ஆளாகவே டிபார்ட்மெண்ட்டே என்னை நம்பி தான் இருக்குது, டிவிஷனே என்னை நம்பி தான் இருக்குது, தெருவே நான் ஒருத்தன் தான், ஃபேமிலியிலே நான் ஒரு ஆள் தான் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பொறுப்புகளை சுமந்து பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்ற வேண்டிய நிலை ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் செய்கிறது தான் சொல்வேன், சொல்கிறது தான் செய்வேன். அலைஞ்சு திரிஞ்சதெல்லாம் முடியல. உட்காந்த இடத்துலேருந்து ஏதாவது காரியம் சாதிக்கிற மாதிரி சொல்லுங்கள், பிள்ளையார் மாதிரி ஜெயிக்கிற மாதிரி சொல்லுங்கள். சார் நீங்கள் பிள்ளையாருன்ட்டீங்க, சாய்பாபா தர மெசேஜ்னு அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் சொன்னீங்க, எனக்கு விநாயகர் தரப்போகிற மெசேஜா? ஆமாம், இன்றைக்கி யானையினுடைய உருவங்கள், விநாயகரனுடைய திருவுருவ காட்சிகள், விநாயகரோட சிலை, விநாயகர் கோவிலுடைய பெயர், விநாயகனே வெல்வினை தீர்ப்பவனே. பாருங்களேன், நீங்கள் கடைக்கு போகிறப்ப பாடும், வெளியில் இருக்கப்போ பாடும். ஆமாம் சார், வெள்ளிக்கிழமைன்னா தான் இந்த மாதிரி பக்திலாம் பயங்கரமாக பரிமளிக்குது அப்படின்னு. இன்றைக்கி விநாயகரோட தொடர்பு மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். யானை, யானை உருவங்கள், யானை திருவுருவ படங்கள், யானையின் விக்கிரகங்கள் பெரிய அளவுக்கு உங்களை கடந்து வர வேண்டிய நிலை. நீங்கள் அதை கடந்து போக போகிறீங்க அப்படின்னா பாருங்களேன். அப்போது ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, உண்மை உழைப்பு உயர்வுக்கான பரிசுங்கிறது இன்றைக்கி மிதுனராசினியர்களுக்கும் பணத்தில் பஞ்சம் ஏற்படாது. நல்ல மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங் தெளிவாக திட்டமிட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை எனக்கு என்ன மெசேஜ் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டிரமோன்ட்டீங்க, சரி நானும் சுற்றி சுற்றி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை. இன்றைக்கி பாருங்கள், குளிக்கிறதுக்கு லேட் ஆகும், சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும், கோவிலில் வழிபாட்டுக்கு லேட் ஆகும். நமக்கு ஏதுவான ஆள் வர வேண்டியவர்கள் வரமாட்டாங்க, தரேன்னு சொல்கிறவங்க தரமாட்டாங்க. தள்ளி போட வேண்டிய தருணங்கள் தள்ளி தான் போகுதே தவிர இல்லாமல் போகலை. கடகராசி நேயர்களே, சோம்பேறித்தனம், நிறைய காரிய தடைகள். ஆமாங்க, இந்த ஃபோனே 3 தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டேன், சரியாக இல்லை, சார்ஜு சரியாக நிற்கலை, சார்ஜ் சரியாக ஏற மாட்டேங்குது. இன்றைக்கி சந்திரனுக்கே உங்கள் ராசியில் சார்ஜ் இல்லைங்கிறது தான் சந்திராஷ்டமம். அப்போ உங்களுக்கும் சார்ஜ் இல்லை, இது தீர்ந்து போச்சு, இது 10ல் எரிபொருளுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை. சார் நான் சார் இவ்வளோ கும்பலா சார்? கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல், பேட்ரி சார்ஜு, ரிமோட்டில் பேட்ரி, ஏசி ரிமோட்டு, டிவி ரிமோட், சார் இதெல்லாம் கூட பேட்ரி சார்ஜை பார்க்கணுமா? இன்றைக்கி அது கூட பேட்ரி வாங்குவேனா, சார்ஜ் ஏற்றுவேனா, சார்ஜ் போடுறதுக்காக காத்திருப்பேனா? ஆமாம், உங்களுக்கே சார்ஜ் ஆகிறதுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை. கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங். இன்றைக்கி நாள் முடிகிறப்ப பாருங்கள், அசந்து போச்சு, ரொம்ப புளிஞ்சு தள்ளிட்டாங்கிற நிலை கடகராசி நேயர்களுக்காக இருக்குது. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை, திறன் அப்படிங்கிறது பெரிய அளவு. இன்றைக்கி ஆன் டயத்துக்கு வேலை நடக்கும். அப்பா கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு. ஆனால் ஸ்நேகிதர்களுக்கிடையே நான் இப்போ தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன், நானும் இப்போ தான் உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன். இந்த வேவ்ஸ் பாய்தாங்க, டிஜிட்டல் வேவ்ஸ், லவ் வேவ்ஸ், அன்பு, பாசம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு பாய வேண்டிய தருணங்கள் இன்றைக்கி இருக்கும். வேண்டப்பட்ட சிநேகிதர்கள், வேண்டப்படாத சிநேகிதர்கள் எல்லோரையும் கடந்து வர வேண்டிய அமைப்பு. சிம்மராசி நேயர்களே, சில உறவுகளை நாம் தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது, அவர்களோட தொடர்ந்து தான் போகணும். உறவுகள் தொடர்கதை, இந்த உறவுகள் தொடரட்டும்னு சொல்ல வேண்டிய தருணம். மெகா சீரியல் தொடரட்டும்னா தான் கஷ்டமாக இருக்கும், உறவுகள் தொடரட்டுமே. அடுத்து இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன போராட்டம். என் மனம் மூஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. டிசிஷன் மேக்கிங் வரலை, ஒரு விஷயம் எதிர்பார்த்து காத்திருக்கேன், ஹோல்டுலேயே இருக்குது. இந்த ஹோல்டுனாலே நமக்கு கோவம் வந்துடும். நீங்கள் வேறு நான் ஜேசன் ஹோல்டர் நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க. அவர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு, ரொம்ப வளர்த்தியாக இருப்பார், அண்ணாந்து தான் பார்க்கணும். கன்னிராசி நேர்களே, நீங்களும் இன்றைக்கி பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் அண்ணாந்து தான் பார்க்கணும். அப்ரூவல் வந்துச்சா வரலையா, ஏதோ அப்ரூவல்லாம் நிறையா அதுவாக வருதுங்கிறாங்க, எனக்கு மட்டும் வரமாட்டேங்குதேங்கிற நிலை கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கணும். அந்த புரிதல் வரணும். அப்போ என்ன அர்த்தம்னா, கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங். எதிரிகளின் பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கோங்க. இன்றைக்கி சண்டை வேணாம். இந்த எதிர்த்து பேசுறது, திட்டுறது,
அதே மாதிரி விமர்சனங்கள் செய்வது வேண்டவே வேண்டாம். நடப்பது நாராயணன் செயல்னு நாள் நடத்துவது கன்னிராசி நேயர்களுக்கு உத்தமம். கொஞ்சம் காத்திருந்து காரியங்கள் சாதிக்க வேண்டிய அமைப்பு. இன்னைக்கு நாள் கொஞ்சம் லோ லெவலாக இருக்குது. ஒதுங்கியே நின்றுப்போமே, ஐயா 10ஓட 1 11, கார்த்திகேயன் சார் 10ஓட 1 நானும் 1ன்னீங்கன்னா கன்னிராசி நேயர்களே தப்பிச்சிங்க. இந்த ஹோம்ஒர்க் எழுதுலன்னா கூட்டத்தோட கோவிந்தா போட்டு கை தூக்கிட்டு ஆமாங்க ஐயான்ட்டு ஓடிட்டிங்கன்னா உள்ளே நையான்னீங்கன்னா நீங்கள் உள்ளே இருப்பீங்க. அது எப்படி நான் தனித்தவள் என் சவுண்டு தனியாக இருக்கும்னா உங்கள் சவுண்டை தனியாக வச்சுருவாங்க. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்னமும் சின்ன புள்ளன்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி? எவ்வளோ பொறுப்பு வந்துருச்சு, எவ்வளோ முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. இந்த கிடக்கிறது கிடக்கட்டும் கிளவியை கொண்டு வந்து மனையில் வையின்னு இந்த குக்கு குருவி 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 ஏ குருவி சிட்டுக்குருவிலாம் பாடிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பொறுப்போடு இருக்க வேணாமா? எவ்வளோ பெரிய பொறுப்புகள், எவ்வளோ பெரிய காரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. விளையாட்டுத்தனமாகவே சின்ன பிள்ளைத்தனமாகவே சுற்றின்னு இருக்கீங்க துலாம் ராசி நேயர்களே. கொஞ்சம் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய தருணம். கடமை கண்ணியம் கடமை இருக்குது எழுந்துரி. ஆகா, அந்த பாட்டு என்ன வந்தப்போ எவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு. ஆமாங்க, வந்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது. பொன்னி நதி பார்க்கணுமே, பொறுப்புகளை பார்க்கணும், வேலை பார்க்கணும். சும்மா விளையாட்டுத்தனமாக தெரிஞ்சிட்டு இருக்காதீங்க. இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள், உங்களை பற்றின வரலாறை நீங்கள் எப்போ தான் எழுத போகிறீங்க? அதாங்க சுயச்சரித்தம். இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி பெருமைப்பட வேண்டிய தருணங்கள் இன்றைக்கி துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு இருக்காதீங்க. டீ காஃபி பேக்கரி ஐட்டம்லாம் இன்றைக்கி ரொம்ப எடுக்கக்கூடாது. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் சொன்ன சொல் தட்டாத புள்ள, பொறுப்புள்ள புள்ள. ஆமாங்க சிங்காரவேலா. எங்கள் பேர் என்ன சொல்லுங்க? சிங்காரவேலா. நீங்கள் தான் நிரபராதி வேலணும். அப்போது பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. நான் வேளான்னு சொல்கிறப்பே நீங்கள் நினச்சிருப்பீங்க கார்த்தி சார் சும்மா எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார், எனக்கு முருகன் ஏதோ மெசேஜ் தரப்போகிறாரு, முருகன்கிட்டேருந்து தூது வரப்போகுது, முருகனோட தரிசனம், முருகப்பெருமானோட வழிபாடு, முருகனுடைய காட்சி, முருகன் ஆலயங்கள், முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள், சஷ்டியை நோக்க சரவண பவனா. இன்னைக்கு முருகன் பெயர் கொண்டு யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட பேசுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன். சார் யூ மீன் கார்த்திகேயன், சண்முகம், சரவணன், குகப்பிரியா, சண்முகப்பிரியா, எஸ் ஆல்பிரியா, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்படின்னா பேசினாங்கன்னா முருகனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. நிறைய காரியங்கள் ஜெயிக்க போவீங்க. ப்ரொவிஷ்னரி, ஸ்டேஷ்னரி இதை ரீப்ளேஸ் பண்ணுறது, மருந்து மாத்திரை மளிகையில் பற்றாக்குறைகள் இல்லாத நாளாகவும், பிரயாணங்கள் சுகந்தண்டன்னு சொல்கிற அளவுக்கு ட்ராவலுக்கான டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதும், சூப்பரான ட்ராவல் செய்கிறதும், அதை நினைத்து பெருமைப்படுவதும், சந்தோஷப்படுவதும், ஒரு 4-5 பேரோட சேர்ந்த ட்ராவல் அப்படிங்கிறதெல்லாம், அகாமடேஷன் புக் பண்ணுறதும், பிரயாணங்கள் சுகந்தன்னேன்னு சொல்கிற அளவுக்கு பயணங்கள் முடிவதில்லை விருச்சிக ராசி நேயர்களே. அடுத்து இருக்க தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பொறுப்புலேருந்து இன்றைக்கி விலகி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆமாம் சார் கொஞ்சம் தனித்தவுள் நான் மட்டும் பாருங்கள், என்னையை மட்டும் பாருங்கள், தனியாகவே விட்டுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். மலர்கள், பழங்கள், கொஞ்சம் பிரத்யேகமான உங்களை தேடி வர வேண்டிய ஒரு நிலை, திடீர் இனிப்பு பொருட்கள். ஆமாங்க ஸ்வீட் கொண்டாடுன்னு சொல்கிற அளவுக்கான தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். புது முயற்சிகள் பழித்தமாகும். புதுமையான விஷயங்களை தேடி போகிறதும், இந்த சாம்பிள் டேஸ்ட்டு பார்க்கலாமா, இந்த ஸ்வீட்டை சாம்பிளாக சாப்பிட்டு பார்க்கலாமா, டெஃபினட்டாக சாம்பிள் பார்க்கறதுனால உங்கள் சுகர் லெவல் ஏறாது, தைரியமாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், இதற்கான விரயங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை, நண்பர்களுடன் கலந்துரையாடல்கள், நல்ல சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள். கடைசியில் இந்த பில்லில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாமாம்பாங்க. ஆஹா கேட்டாங்கய்யா கேள்வி, நம்மக்கிட்ட வேட்டு வச்சுட்டாங்களே, வேற செலவு பண்ணிட்டாங்களே, நம்ம வேலை இறுக்கி பிடிச்சி செலவு பண்ணுறாள். இன்னைக்கு கொஞ்சம் தலவுசாக தான் செலவு பண்ணும். தலவுசுனா தாராளம் தண்ணிப்பட்ட பாடு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், டிசிஷன் மேக்கிங் மிகச் சரியானதாக இருக்கும். மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி. சார் யூ மீன் குட் நியூஸ், கிளைண்ட்டுக்கிட்ட இருந்தால், பிஸ்னஸ்லையா, பண வரவுலையா? ஆமாங்க, வேறு என்ன சந்தோஷம் பெருசாக வேண்டி இருக்குது நமக்கு? பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள், குடும்ப உறவுகளின் மூலமாக சந்தோஷமான செய்திகள், கங்க்ராச்சுலேஷன்ஸுங்கிற வார்த்தை, ஆகா இது உங்களுக்கு சந்தோஷம் தரப்போகுது அப்படிங்கிற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி, சந்தோஷம், இந்த கெட் டுகெதர், சேர்ந்தே கூட்டமாக கோவிலுக்கு போகிறது, சேர்ந்தே கூட்டமாக ஷாப்பிங் போகிறது, பக்கத்து வீடு எய்த்த வீடெல்லாம் சேர்த்துக்கிட்டு வாங்க ஒரு ரவுண்டு அப்படிங்கிறது, அதற்கான ஏற்பாடுகள். குதிரை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. சார் எனக்கு நீங்கள் பொடி வச்சுட்டீங்க, குதிரைன்னு சொல்லிக்கிட்டீங்க. அப்போ குதிரையினுடைய திருவுருவ படங்கள், குதிரையினுடைய காட்சிகள், வெண் குதிரையினுடைய காட்சிகள். ஆமாங்க இந்த குதிரையை பார்த்துட்டிங்கன்னா அப்படி ஒரு அதிர்ஷ்டம்னா வச்சுக்கோங்களேன். அப்படி இன்னைக்கு ஓடும் நாள் அப்படின்னா பார்த்து சந்திரனுக்கே அந்த ஓட்டம் ஓடுது.
அப்புறம் உங்களுக்கு ஓடாமல் இருக்குமா? அப்போ ஸ்பெஷலாக தன்னோட நட்சத்திரமான திருவோணத்துலையும் செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்டத்துலேயும் இந்த சந்திரன் போகிறதுங்கிறது சந்திரன் மங்களமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம். அந்த நட்சத்திரத்துக்கே அப்படி ஒரு யோகம். அப்போது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், வாகனங்களினுடைய ஆசீர்வாதம், மயில் வாகனம், குதிரை வாகனம், யானை, தெய்வங்களுக்கு எத்தனை வாகனம். சேஷ வாகனம்னு மகாவிஷ்ணுவை சொல்லக்கூடாது, கருட வாகனம்னு தான் சொல்லணும். சேஷத்தின் மீது அவர் படுத்து உறங்குவாரே தவிர அதை வாகனமாக கொள்ள மாட்டார். ஒரு பாட்டில் கேட்டேன், ரொம்ப தப்பாக இருந்தது, சேஷ வாகனான்னு. சேஷம் அவருக்கு துயில், கருடன் தான் வாகனம். இப்படி புரிந்து கொள்ள வேண்டிய நிலை. குதிரையை பார்க்கிறப்ப பெரிய சக்ஸஸ் இருக்கும். குதிரையினுடைய திருவுருவப்படம், குதிரையினுடைய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். வந்துச்சுன்னா போடுங்க ஒரு கமெண்ட்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை எனக்கு என்ன வரும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த புத்துக்குள்ளே எட்டி பார்த்த பாம்பு, புத்துக்குள்ளே கை விடுறதே அந்த பாம்போட பல்ல பிடுங்கிறதுக்கு பெரிய சவாலான நாளாக இருக்கும். டஃப்பான டேவாக இருக்கும். ஹார்ட் ஒர்க்கிங்கிறது இருக்கும். அதிகாலை நேரத்திலே எழுந்துச்சுட்டேன், பின்தூங்கி முன்னெழ வேண்டிய நிலை கும்பராசி நேயர்களுக்கு. ஆமாம் சார், ஆமாம் சார், தோல் வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குது, அமுத்தி விடுறதுக்கு தான் யாரும் இல்லை அப்படின்னு. இந்த மெயிலோ மெசேஜோ வந்தாலே திக்குங்குது, பக்குங்குது. இந்த ஓடிபி வேறு சரியாக ஆதாரில் வரமாட்டேங்குது, இந்த ஓடிபி வேறு ஃபோனில் வரமாட்டேங்குது. ஏடிஎம் வித்ட்ரால் போனாலும் ஓடிபி கேட்குறாங்க. இந்த ஓடிபி தொல்லை பெரிய தொல்லை. அந்த ஓடிபிலாம் ஒரு விதத்தில் நல்லதுக்காக தான் அரசாங்கம் செய்திருக்காங்க. சில இடங்களில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ஸ்ட்ரகிளாக இருக்குது. அந்த ஓடிபி சிரமப்பட வேண்டிய நிலை இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்கும். ஏடிஎம்மில் வித்ட்ராலுக்கு போனாலும் மொதல் மிஷினில் பணம் இருக்காது, ரெண்டாவது மிஷினில் தான் வித்ட்ரா பண்ணணும். சார், சந்திரன் எனக்கு பின்னாடி இருந்தால் இதெல்லாம் வருமா? ஆமாம், இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களில் சின்ன சின்ன தடைகள், அந்த க்யூவில் காத்திருக்க வேண்டிய நிலை, ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங், ஹாலே வெயிட்டிங்னு சொல்ல வேண்டிய தருணம் கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். இந்த புத்து, இந்த பாம்பு, அந்த பாம்பு, அந்த புத்து, அது உள்ளே எட்டி பார்க்கிற தருணங்கள், நம்மளே யாராவது எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கும்பராசி நேயர்களே அண்டர் த சர்வைலன்ஸ், எச்சரிக்கையாக இருங்க. யாரும் பார்க்கல, யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏதாவது தவறு இருந்தது, ஒரு எரர் ஆகிடுச்சுன்னா அதை ஒத்துக்கிறது கும்பராசி நேயர்களுக்கு கௌரவ குறைச்சல் ஆகாது. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா, அன்பா பேசினா அன்பை தருவதும், வம்பா பேசினா வந்து பாருன்னு சொல்கிறதும் தான் மீனராசியினுடைய குணாதிசயம். இன்றைக்கி ஒரு நண்பனையும் பார்ப்பீங்க, ஒரு எதிரியையும் பார்ப்பீங்க. குட் ஃப்ரெண்ட்ஸ், பெட்டர் எனிமீஸ். அப்போ ஒரு நல்ல நண்பனை, ஒரு நல்ல உறவை பகை பண்ணி அதில் இன்றைக்கி நாளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை. சபை நாகரீகம்ங்கிறதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் மலரும் நினைவுகள்லாம் வந்து போகும். மீசக்கார நண்பா உனக்கு பாசம் அதிகம்டான்னு சொன்ன மாதிரி மீனராசி நேயர்களே உங்களுக்கு பாசம் அதிகம்தான், ஆனால் அதை விட ரோசம் அதிகமாக வருதே, நான் என்ன பண்ணட்டும், ஹவு டு கண்ட்ரோல் மை இமோஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். சபை நாகரீகம் கருதி சில விஷயங்கள் பேசாமல் வருவது மீனராசி நேயர்களுக்கு நன்மை. ஆனால் அவங்கள கேட்டாலும் அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி. இப்படி பாச போராட்டம், உரிமை போராட்டம், உறவு போராட்டம் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். நீங்கள் பாசக்காரங்க தான், ஆனால் உங்கள் ரோசத்தை டச் பண்ணுறப்ப கோவப்படாமல் இருக்க முடியுமா? பட்டு தானே ஆகணும். ஆனால் சபை நாகரிகம் கருதி, இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் கருதி உங்கள் கோவத்தை மறைத்து வைத்து செல்ல வேண்டிய தருணம். இந்த கோவத்தை சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது குருவினுடைய வீடாக இருக்கிறதுனால ஒரு பாச போராட்டமும் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்கும். அதாங்க இமோஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சாய்பாபாவை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.